الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في آية أخرى أطيعوا الله وأطيعوا الرسول. وقال تعالى في آية أخرى إن أكرمكم عند الله أتقاكم إن الله خبير عليم. وقال النبي صلى الله عليه وسلم من تمسك سنتي عند فساد أمتي فله أجر مئة شهيد أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. அகிலத்துக்கோர் அருள் விளக்காய் வையகத்தில் அவதரித்து அனைவர்களும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டு சென்ற நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் சத்திய சீலர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் பெரியோர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் அல்லாஹ்வின் அருளும் பேரருளும் என்றும் உண்டாகட்டுமாக என்ற துஆவோடும் கருணை கடலான ரஹ்மானே எங்களுக்காக நீ கொடுத்த பெரும் அருட்கொடை ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முஃமினாக இருக்கக்கூடிய ஒன்றை விட நிஅமத்து அதற்கடுத்து எதுவும் கிடையாது. பாக்கியெல்லாம் வட்டம் போட்டு அளந்து விடலாம். அளக்க முடியாத பெரிய நிஅமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவோடு மூமினாக இருக்க வைத்தாய். அதே போன்று உன்னிடத்தில் கருணை கடலான ரஹ்மானே கையேந்தி கேட்கின்றோம். வாழும் காலமெல்லாம் அந்த ஈமான் எதை போதிக்கின்றதோ அல்லாஹ் ரசூல் எதை போதிக்கின்றார்களோ அதன்படி வாழ்வதற்கும் எங்களுக்கு நல்லருள் புரிவாயாக என்ற மேலும் ஒரு துஆவை தங்களுக்கு முத்திகை செய்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் இறுதி கட்டம். ஊர் மட்டுமல்ல, மாநிலம் மட்டுமல்ல, நாடு மட்டுமல்ல, உலகமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். ஏன் இவ்வளவு பேசப்படுகிறது, அல்லாஹ் ஏன் இவ்வளவு அமைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதன்படி நம்முடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஏதோ வந்தோம், பயம் கேட்டோம், சென்றோம் என்பதற்காக அல்ல. நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருமானாருடைய முன்மாதிரி எப்படியாக இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காகத்தான். எதிலும் விட்டு வைக்கவில்லை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி அமைத்து தந்தான் அவருடைய வாழ்வாதாரத்தை. எந்த துறை எடுத்தாலும் சரி, குடும்பத்தை எடுத்தாலும் சரி, விவசாயத்தை எடுத்தாலும் சரி, வியாபாரத்தை எடுத்தாலும் சமூகவியல் எடுத்தாலும் சரி, பொது தொண்டுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்தெந்த துறை உலகத்திலே மனித சமுதாயம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அத்தனை துறைக்கும் அழகிய முன்மாதிரியாக வழிகாட்டியாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் கைசேதம் என்ன என்றால் நாம் தான் அந்த அல்லாஹ் ரசூலுடைய பின்பற்றுதலில் ரொம்ப கடினமாக இருக்கின்றோம். உலகத்திலே எத்தனையோ பேர்களுடைய ரோல் மாடலாக நாம் எடுத்துகின்றோம், பின்பற்றுவதற்காக ஒரு வழிமுறையை பார்க்கின்றோம். எந்த துறை எடுத்தாலும் சரி உலக ரீதியில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றே தவிர அல்லாஹ் என்ன சொன்னான், ரசூல் என்ன சொன்னார்கள், அது பார்ப்பதற்கு ரொம்ப பலகீனமான ஒரு காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம்.
கண்ணியமிக்கவர்கள் அதை உங்களுக்கு மேலும் முதல்ல ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க, அதுதான் எனக்கு முன்மாதிரி, அதுதான் எனக்கு வழிகாட்டி, அதுதான் எனக்கு வெற்றி இருக்கின்றது, இம்மையிலும் மறுமையிலும் அதுதான் எனக்கு முழுமையான வெற்றி இருக்கின்றது என்பதை தயவு செய்து மனதிலே வதித்துக் கொண்டு இனிமேலாவது நம்முடைய அத்தனை துறைகளிலும் நீங்கள் எந்தெந்த துறையில் இருக்கின்றதோ அத்தனையிலும் நீங்கள் முன்மாதிரியாக அல்லாஹ் ரசூலையும் ரசூலுக்கு குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸையும் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, எதைத்தான் விட்டு வைத்தார்கள்? ஒன்று காட்ட முடியுமா? அல்லது இதே போன்று எல்லாவற்றிலும் இன்னார் ஒருத்தர் இருக்குகின்றார் என்று வழிகாட்டி ஒருத்தரை காட்ட முடியுமா? முடியவே முடியாது. யாரும் இருக்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படி ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ஏற்பாட்டிலே இருந்து வைத்திருக்கின்றான். அதுதான் அவர்களுக்கு முக்கியமான ஒன்று. அதில் சிலரை சென்ற வாரம் நான் கூறினேன். கொடுக்கப்பட்ட நியமத்து, நம்ம கொடுக்கப்பட்ட அருள், நம்ம கொடுக்கப்பட்ட அருள் பிச்சை, இன்னும் சொல்ல போனால் அமானிதம், இரவல். இந்த அல்லாஹ் கொடுத்த இரவலிலே அல்லாஹ் ரசூல் எப்படி நடந்தார்கள் என்பதை சென்ற வாரம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இதுதான் அல்லாஹ்வுடைய இரவல் இல்லை சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அல்லாஹ்வுடைய அருள் தான் நாம் இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். இயக்கிக் கொண்டிருக்கின்றான், இயக்க வைத்திருக்கின்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று சொன்னால் இதுதான் இருக்கு, இது இல்லை என்று சொல்லவே முடியாது. எல்லாம் அமானிதம் தான். பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணகாசு முதல் கொண்டு நீ கட்டி இருக்கக்கூடிய பங்களா கார் அத்தனையும் சரி அல்லாஹ், உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வுடைய இரவல். அல்லாஹ் நமக்கு அளித்து கொடுக்கிற அருள் பிச்சை. இது பெரிய அருள் பிச்சை. என்ன தந்திருக்கேன் தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி நட, இப்படி நடக்காத, இப்படி நடந்தால் நன்மை, இப்படி நடந்த தீமை என்று சொல்லிட்டு இந்த உலகத்துல உடலை தண்டிக்காம வரலாம் பாருங்க. இது நமக்கு அல்லாஹ்வுடைய பெரிய பேரருள். நீ தொழவில்லை என்று சொன்னால் உன்னுடைய உறுப்புகளில் ஒன்று நான் இயங்காம வைத்திருப்பேன். அல்லாஹ் சொல்ல முடியுமா? முடியாதா? ஆனால் நம்மளை விட்டு வைத்தீங்கட்டார். மனிதா, ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் இன்னொரு நேரம் நீ தொழுது வரும். யோசிச்சு பார், தொழுகை எவ்வளவு பேரின்பம் தரக்கூடியது, உனக்கு வெற்றியை தரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்னுடைய உஸ்தாத் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அப்பெல்லாம் சிந்திப்பா இருக்கும். அவங்க பெரிய தகுவாதாரி, பெரிய இரையச்சம் உள்ளவர்கள். எந்த நேரம் பார்த்தாலும் சரி அவர்கள் ஒரு போலே இருப்பார்கள். இரவுல பார்த்தா ஓதிக்கொண்டு இருக்கும் போது இரவுல அதிகமா இப்படிலாம் போயிருக்கு. எண்ணி பாருங்க, ஏதாவது 2 ரகாயத்தை கட்டி தூக்கம்னா தூக்கம் வருவாங்க, இல்லாட்டி அவங்க வாட்டிக்கு 2 ரகாயத்தை கட்டி தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய இறைச்சம், ரொம்ப நியாயமா நடக்கலாம். அந்த மாதிரி நியாயமா நடக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை பின்பற்றிக் கொள்வான். அல்லாஹ் ரசூலை எப்பொழுதும் நீ கடைபிடிச்சு நட. ஒரு வாழ்க்கையிலே அமைதி, நிம்மதி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எதைத்தான் விட்டு வைத்தார்கள்? இது இல்லை அதில் சொல்ல முடியுமா? நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தில் அத்தனம் பதிவிடப்பட்டிருக்கின்றது. கண்ணியமிக்கவர்களே, அந்த வகையில் தான் அமானிதம் கொடுத்த அமானிதம் இரவுகளை நான் பார்த்த இரவுகளை நான் அந்த அம்மாநிலத்தை நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு அடுத்த பின்பதாக குணம், நல்ல குணம். குணம் ஒன்று அமைந்து விட்டாலே சில அமல்களே அல்லாஹ் கண்டிக்கலாம் விட்டுருவான். அல்லாஹ் அக்பர் குணம். அதைத்தான் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன். அதிகமாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கவாதிகள் என்ன காரணத்தினால் இவ்வளவு அதிகமா இருக்காங்க என்பதால் குணத்தினால்தான். அவங்ககிட்ட அந்த நல்ல குணம் இருந்துச்சு. நல்ல குணம் சமுதாயத்தையே மாற்றிவிடும். நல்ல குணம் சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். நல்ல குணம் சாதாரண ஒன்றல்ல, வெற்றியே அதற்குள்ளே தான் இருக்கின்றது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான ஒன்றை கடைபிடிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த வாரம் ஜுமாவில் உங்களுக்கு ஏற்ற சார்பு.
ஏற்றத்தாழ்வு மனிதனுக்கு மத்தியிலே பார்க்கின்றோம் அல்லவா? ஏற்றத்தாழ்வு, அந்த ஏற்றத்தாழ்வு மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? ரசூல் என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நான் எப்பொழுது எப்படி ஏற்றத்தாழ்வோடு நாம் மக்களை பார்க்கின்றோம் என்று எந்த நிலையை எடுத்தாலும் சரி, பணக்காரர்களுக்கு தனியே ஒரு ஏற்றம், ஏழைகளுக்கு தனியே ஒரு தாழ்வு. இந்த நிலையை சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்கள். எந்த அளவுக்கு கொண்டு வந்தார்கள்? மஸ்ஜித் நபவியிலே அங்கு கூடியிருக்கக்கூடிய குடும்பத்துக்கு மத்தியிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய கோடீஸ்வரர், பணக்காரர், அவரும் ஒன்றுதான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்றுதான். மஸ்ஜித் நபவியிலே பெருமானாருக்கு மத்தியிலே உட்கார்ந்து இருக்கும் போது இவர் பெரியவர், இவர் தாழ்ந்தவர், இவர் உயர்ந்த சமூகத்தர், இந்த தாழ்ந்த சமூகத்தினர், ஆகவே கெட்டு இருக்க வேண்டும், இவர் கிட்ட இருக்க வேண்டும், பாகுபாடே இல்லை. சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவ்வளவு உயர்ந்த ஒரு சமூக சேவையிலே முக்கிய சேவை, தாழ்வு மனப்பான்மை, உயர்ந்த மனப்பான்மையை காட்டவில்லை. சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன ஒன்றாகத்தான் நபிகள் நாயகம் பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று அதில் பெரிய வருத்தப்படக்கூடிய ஒன்று, பணக்காரர்களுக்காக தனி ஒன்று, பணக்காரர்களுடைய பார்வை தனி, ஏழைகளாக இருந்தால் அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை. இதுவும் சமுதாயத்திலே முன்னேற விடாமல் தடுப்பதற்குள்ள ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. கன்னியாகுமரியிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு லேசா ஒரு கருத்து ஓட்டம், அவருடைய சொத்துக்களை என்ன கணக்கிட்டு சொத்துக்களை பார்த்துச்சு, அவருடைய வியாபார சொத்துக்களை கணக்கு போட்டு பார்த்தா உங்களுக்கு எப்படி உதாரணம் காட்டுறதுன்னே புரியல. ஒன்றே ஒன்று காட்டினாரு, அது எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை புரிஞ்சுக்கிச்சு. என்ன, இன்னைக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே காசு இருக்கக்கூடியதை வைத்து இங்கே இருந்தால், இப்ப இருந்தால் இந்தியாவிலே விலைக்கு வாங்கிடுவாங்க. சாதாரண ஒண்ணுல இந்தியாவிலே விலைக்கு வாங்கிடுவாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன உயர்ந்த பணத்தால் இருந்தவர்கள், தான் ஒரு பெரிய பணக்காரர் என்பதை காட்டிக் கொண்டார்களா? இல்லையே. அங்கு இருக்கக்கூடிய ஆக நாம், எனக்கு சொல்லக்கூட வாய் வரல, விளக்கத்தாடி சொல்றேன், ரொம்பவும் நீக்ரோவை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு பார்த்துவிட்டு முகம் சுழித்தார்களா? அம்மார் இப்படி யாசீர் ரலியல்லாஹு அடிமையை பார்த்து முகம் சுழித்தார்களா? இரண்டு பேர்களும் தோளோடு தோள் சுமந்து நின்றார்கள். சபையிலே ஒரு துணை இன்னும் துணை மேலே நெருங்கி உட்காருவார்கள். யார்? நாம் இப்போது பார்க்கின்றமே, பணக்காரனை பார்த்து பணக்காரர்கள் ஒன்று. எல்லாம் இப்பொழுது வளர்ந்துருச்சு. தயவு செய்து மாத்துங்க. எப்படி எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, ஜனாசா தொழுகைக்கு கூட சட்டம் என்ன, யாருடைய ஜனாசா கால விழுந்துட்டு தொழுகிட்டான்னா நம்ம போயிடணும். போய் வாய்ப்பு இருந்தா போயிட்டு தொழுவதோடு கலந்துடணும். பெரிய பணக்காரர், பெரிய பட்ஜெட்டு, அதான் சொல்றாங்க பெரிய பட்ஜெட்டு. என்னன்னு கேட்டா காசு பணம் பெருசா இருக்கு அவர்கிட்ட. இந்த சமூகத்தில் இது வளர்வதற்கு காரணம் என்ன? உலக ரீதியிலே பார்க்கின்றார்களே தவிர நமக்கு வழிகாட்டியாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹ்வுடைய சொல்லையும் பார்க்காத ஒரு காரணம் தான். சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஆகவே சபைக்கு முன்களாக யார் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த ஒன்று பாங்கு சொல்றது, சாதாரண பதவி இல்லை. பாங்கு சொல்றது இமாமும் முஅத்தினும் அவருடைய சிறப்புகளுக்குன்னே தனியா ஒரு பாடம் எடுத்திருக்கிறார்கள். புகாரி இமாம் பாபுல் அதான் அந்த பாங்கு சொல்லக்கூடிய பாபு இமாமுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பாடமே இருக்கின்றது. அந்த பாடமே இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பதவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தால் உயர்ந்த அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கல. பாங்கு சொல்றது யாருக்கு கொடுத்தாங்க அந்த பொறுப்பை? அல்லாஹ் அக்பர். நீங்களோ போய் பார்த்தா தெரியும்.
அந்த மாதிரி உள்ளவங்க அந்த ஹபஷியில சேர்ந்தவங்க தான் பிலால் அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்து சந்தோஷப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா பிலால் காபாத்துல்லாவுக்கு மேலே ஏறி அப்ப வாங்க சொல்றது. இப்பதான் வேற மாதிரி. அப்ப காபா மேலே ஏறிய வாங்க அழைப்பு கொடுப்பாங்க. அந்த அழைப்பு காபாவின் மேலே ஏறி அழைப்பு கொடுக்கக்கூடிய பணியை ஒரு சமூகத்திற்கு கொடுத்தார்கள். அவர்கள் உயர்வானவர் என்பதை காட்டினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்றத்தாழ்வு பார்த்தே நம்முடைய அமல்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று 2 பேருக்கு தான் புதுமை கொடுத்தார்கள். மஸ்ஜித் நபவியிலே காபாவை இருக்கும் போகும்போது ஒரு விழாக்களானது இன்னொன்று உம்மு மக்தூம் கண்ணு தெரியாதவங்க அவங்களுக்கு பாங்க சொல்ற பொறுப்பு கொடுத்தாங்க. கொஞ்சம் நம்ம தடுமாறி போனா கொண்டு போய் வர்றாண்டு கேவலமாக பேசக்கூடிய நிலையெல்லாம் மாற்றி விட்டு அவரும் நம்மளை போன்ற உயர்ந்தவர் தான். அந்த உம்மு மக்தூமுக்கு பாங்க சொல்ற பொறுப்பு கொடுத்தாங்க. பிலாலுக்கு பாங்க சொல்ற பொறுப்பு கொடுத்தாங்க. சமுதாயத்தில் நல்லா சிந்திக்க வேண்டிய ஒன்று, இவங்க காபா மேல ஏறி பாங்க சொல்ற பார்த்துட்டு சில குஃபார்கள் குறைச்சி காப்பீர்கள் அதை பார்க்கறதா நமக்கே வேதனையா இருக்குது அப்படின்ட்டு ஊரை விட்டு வெளியே போனான். இந்த மாதிரி உயர்ந்த ஒரு இடத்துல போய் இவங்களை போய் நிப்பாட்டுறாங்களே சொல்லி ஊரை விட்டு வெளியே இருந்தான். ஆனா கண்மணி நாயகம் சொன்னது எல்லா பொருள் சமுதாயம் எல்லாம் ஒரு மக்கள். கடைசி பேருரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கடைசி பேருரையில் என்ன சொன்னார்கள்? அரபிகள் வேறு அஜமிகள் வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான். எல்லா உடம்பிலும் ரத்தம் சிவப்பு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு பாராட்டி கொடுங்கள், யாரையும் விரோதமாக குரோதமாக நினைக்காதீர்கள் என்று கடைசி பேருரை வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதைத்தான் நமக்கு புரிந்து காட்டினார்கள். பெரியவர்கள் கல்விக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகின்றது. கந்தக் அந்த யுத்தத்தில் யகூதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான போர். இந்த கடுமையான போர் நடந்திருக்கும் போது யகூதிகளுடைய தரப்பிலிருந்து ஒரு ஆடு மேய்க்கிற இடையன், ஆடு மேய்க்கிற இடம் நம்ம எல்லாம் வீட்டில் என்ன சொல்றோம், பண்ணை ஆடுன்னு சொல்றோம் இல்லையா, மாட்டை கொண்டு போய் வைக்கணும் அவங்க மாதிரி ஒரு இடையன். அவர்களெல்லாம் பெருமாள் சட்டத்தை யார சொல்வதா இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. யாருங்க? ஆட்டு இடையன் யகூதியுடைய ஆட்டை ஒரு சம்பளத்தில் இருந்து கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, எனக்கு இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றத்தாழ்வு பார்த்தார்களா? இவருக்கு போய் சொல்றது. 2வது, கடுமையான ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இடத்தில அங்க இருக்குகின்றது. இல்ல திரும்பி அனுப்பினார்களா? சொல்றார்கள் தீன் இஸ்லாத்தை பற்றி. இன்னைக்கு நம்ம அங்க போனா விரட்டுறான், அவன் அடிக்கிறான், இவருக்கு சொல்லாம சொல்ற தந்திரம் தெரியல, எப்படி புரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த ஆட்டு இடையிலே அருகாமையில் உட்கார வைத்தார்கள். யாரிடத்தில் எதிர்த்து போரிடணுமோ அந்த யூதர்களுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஏழையை கூப்பிட்டு பக்கத்தில் அமர வைத்தார். அமர வைத்து தீன் இஸ்லாம்ங்கிறது இதுதான் யார சொல்றதா? அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டு நிறையா இப்ப எனக்கு ஆசையா இருக்கு, நான் முஸ்லீம் ஆகிவிட்டார். இஸ்லாமியாராக ஆகிடணும் என்று ஆசைப்பட்டு வந்துட்டா உடனே செஞ்சு கொடுத்துடணும். அது மார்க்கம். தொழிலை கூட பிற்படுத்தலாம். தீன் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு பிற்படக்கூடாது. சரதாரை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு சந்தேகம் கேட்டாரு. யார சொல்லலாம்? நான் ஆடு வச்சிருக்க போனா யகூதியினுடைய ஆடு. இந்த யூதருடைய ஆட்டை நான் இங்கே வைத்திருக்கிறேன். இதை கொண்டு போய் ஓட்டி கொண்டு போய் அங்கே கொடுத்தா என்னை விட மாட்டாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. நானும் போக முடியாது. இந்த ஆடு பூரா
அல்லாஹ்வுடைய அமானிதம் பொறுப்பு கரெக்டா இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆடை அவன்கிட்ட போய் சேரணும், என்ன செய்கிறது? நான் சொல்லதாங்க, நான் துவா செய்கிறேன், ஆட்டினுடைய ஒவ்வொரு முகத்திலையும் மூஞ்சில அடிச்சு உன் முதலாளிட்ட போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டினுடைய முகத்துல அடி அப்படின்னு சொன்னாங்க. நான் துவா செய்கிறேன். சரதாரத்தில் துவா செஞ்சாங்க. அதே மாதிரி இவர் செஞ்சார். இவர் செஞ்ச பின்பதாக ஆட்டை யாரோ ஓட்டி கொண்டு சென்றதை போன்று போச்சான். ஏன்? அல்லாஹ்வை நீ முழுசா நம்பி அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ்ட்ட கேட்டா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றியை தான் தருவான். அந்த இடத்தில் அந்த ஆட்டு இடையனுடைய எண்ணம் அப்படி இருந்தது. அவருடைய ஆடு போய் சேரணும், எனக்கு தீன் இஸ்லாம் வேண்டும், நான் போனா வர முடியாது, என்ன செய்கிறது? இந்த சமூகத்தில் பல படிப்பினை ஒரு ஏழுதாரத்தை பார்க்கவில்லையே. ஒரு ஆட்டு இடையனை இவருக்கு போய் கேட்டு சொல்லி என்ன ஆக போகுது? விரட்டினார்களா? ஏழவ பார்த்தார்களா? கண்ணியமிக்கவர்கள் ஏறி இப்படி ஏற்றதார்களை நாம் சமுதாய மக்கள் நல்லா யோசிச்சு பழகி நானும் சிந்திச்சு பார்த்தேன். நானும் இமாம் இருந்த ஆழ்த்தேன், இமாமா இருந்த அங்கெங்க எங்கேயா அப்படியே விருது சொல்லுவாங்க. பக்கத்துல 2-3 ஏழை வீடு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் செய்திகள். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ரசூல் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான எண்ணம் நம்ம இடத்தில் வர வேண்டும். வந்தால் இதெல்லாம் நமக்கு வராது. நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, நீ உயர்ந்த, நீ பணக்காரன் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களுடைய சிறந்தவர்கள் யார் என்றால் யார் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். முடிச்சு வைக்க வேற எதுவுமே பார்க்கவே இல்லை. பணத்தை பார்க்கவில்லை, எதையும் பார்க்கவில்லை. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், என்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களிடத்திலே யார் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அவர்தான் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்திலே கையிலே குர்ஆன் வேதத்தையும் என்னென்ன பெருமானாருடைய வழிமுறையும் அணிதினமும் சரி வாரம் ஒரு முறை சரி பேசிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சமுதாயம் ஏன் நம்முடைய வாழ்வாதாரத்தில் அதை ஏன் கவனிக்கவில்லை? எதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா செய்வோமே, அல்லாஹ் ரசூல் ஏவிருக்காங்களா செய்வோம், அல்லாஹ் ரசூல் தடுத்திருக்காங்களா ஒதுக்கிடுவோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அந்த தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ் கொடுத்த பெரிய கிருபை இந்த உம்மத்தே ரசூலாக இருக்கக்கூடிய அத்தனை துறையிலும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். நாம் தான் கடைபிடிக்கக்கூடிய விஷயத்திலே விலகினமாக இருக்கின்றோம். ஆக நாம் கண்டிப்பான முறையிலே உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன், இதில் தான் வெற்றி இருக்கின்றது. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, நான் செஞ்சேன். அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் சொன்னில, இந்தியாவே விலைக்கு வாங்கிடுவாரு, அவ்வளவு பெரிய உயர்ந்த பணம். வியாபாரத்தில் இவ்வளவு பறக்கத்து வர்றதுக்கு காரணம் என்ன? இதுல விளக்க முறை தப்சீல எழுதுறாங்க. இந்த 1079 இந்த ஹிகாயத்தை எழுதுறாங்க. இவர்களுக்கு இவ்வளவு பறக்கத்து வருது, இவ்வளவு சொத்து வருது, இவ்வளவு அவங்க திடீர்னு செஞ்சு மதினாவுக்கு போனப்ப கையில காசு இல்லை. திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டே போனாங்க. மதினாவில் பாதி சொத்து கொடுக்க ரெடியா இருந்தாங்க. அப்ப ரபியா என்பவர் தான் சவுலாகி சல்லதாலுக்கு வந்து யார சொல்றதா, இவருக்கு நான் பாதி சொத்து தர்றேன் அப்படின்னாங்க. அப்துல் அவங்க உடனே அப்துல் ரஹ்மான் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு யார் சொத்தும் வேண்டாம், கடத்தெருவை காமிக்க, அந்த கடத்தெருவை காமிச்சா போதும், அதுல இருந்து எனக்கு அல்லாஹ் பறக்க செய்யக்கூடிய வியாபாரத்தை செய்கிறாங்க. கடத்தெருவு காணப்பட்டது. கடத்தெருவுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள். இன்னைக்கு இந்தியாவை வாங்கக்கூடிய அளவுக்குள்ள சொத்து அந்த காலத்தில் அவரிடத்தில் இருந்தது என்றால் ஏன் இவ்வளவு பெரிய சொத்து உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்ல போது 10 நிபந்தனை. அது அல்லா நாடுனா 10 நான் சமயத்தில் பேசிக்கிறேன். 10லே ஒன்றே ஒன்று,
எனக்கு இவ்வளவு பெரிய பரக்கத்து வந்ததுக்கு காரணம் வியாபாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலே சொன்ன ஒன்று, அதுல பரக்கத்து இருக்கின்றது, வியாபாரம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சுன்னத்து, அந்த சுன்னத்தை நான் நிறைவேற்றினேன். இப்படிதான் நான் நியத்து வச்சேன். இன்னைக்கு நாம வியாபாரம் ஏதாவது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க சொன்னாங்க அப்படின்னு சுன்னத்தை பின்பற்றி நம்ம நடக்கிறோமா? எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் நினைத்து பாருங்க, உங்க வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கின்றது, உங்க வாழ்விலே உயர்வு இருக்கின்றது. அல்லாஹ் சொன்னா நான் செய்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் செய்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுடைய ஏவல் சேர்ந்தது, ரசூலுடைய விளக்கல சேர்ந்தது என்று நாம் பார்ப்போமேயானால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை நமக்கு கண்டிப்பான வாழ்விலே உயர்வு இருக்கின்றது. வாழ்வில சாதாரண ஒன்றல்ல உயர்வு. அப்ப உயர்வு என்பது நீங்க உங்க குடும்பத்தில் உங்க இதில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான். அந்த இறையச்சம் எப்ப வரும்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் போதுதான் இறையச்சம் வரும். ஆக அந்த உயர்வு குணம் என்று சென்ற வாரம் முடித்தேன். அந்த குணத்திலேயே உயர்ந்த குணம் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் இருப்பது. ஏற்றத்தாழ்வு இல்லை, அதற்கு ஒண்ணுதான். இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஒன்று எல்லாம் ஒண்ணு, அவங்க இமாம், அதுக்காண்டி அவளுக்கு கீழ்த்தர கண்ணியம். அதனால தவிர இப்படிங்க அதெல்லாம் போய் காசு பணம், அவர்கிட்ட காசு பணம் இருக்க அதனால மதிக்கிறோம், இவர்கிட்ட பணக்காரங்க அதனால மதிக்கிறோம். இந்த நிலை போய்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய சமூகத்தில சில சோதனைகளும் நமக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். கண்ணியமிகு உங்களிடத்தில் மிக மிக வேண்டி விரும்பி கேட்கிறேன், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அது இந்த நேரத்தில் கண்டிப்பா செய்யுங்க. ஏன்? கடைசியா ஒரு ஹதீஸ் படிச்சீங்களா? மந்த மஸ்ஸக சுன்னதி இந்த ஃபஸாதில் உம்மத்தி, என்னுடைய உம்மத்து மாறு மத்தியிலே குழப்பம், என்னுடைய உம்மத்து மாறிலே ஃபஸாது பித்னா எல்லாம் நடக்கிற நேரத்தில் ஒரு சுன்னத்தை கடைப்பிடிச்சு நடக்கிறார். உதாரணமா தாடி வைக்கிட்டு பெரிய ஜிஹாதுங்க. ஏன்னா நீங்க இளைஞர்கள்லாம் வாலிபர்கள்லாம் தாடி வச்சுட்டா சுபஹானல்லா, பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பசாது, என்னமோ பெரிய அப்படியெல்லாம் என்னமோ தாடி வச்சுக்கிட்டாரு, ஏறணும் கேவலம் எல்லா பேச்சும் இன்னைக்கு இருக்கு. முடியல, கல்யாணம் முடிச்சுட்டு வச்சுக்கலாம், அதான் வயசு இருக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்ற காரணமா போச்சு. அதே மாதிரி எந்த சுண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கடைபிடிக்க முடியாமல் பல விதத்திலே நம்மளை குழப்பிக் கொண்டு இருக்கக்கூடிய காலம். அதுல நீங்க அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அவ்வளவுதான். ரசூல் சொன்னாங்க நான் தாடி வைக்கிறேன், ரசூல் சொன்னாங்க என் வீட்டுல நான் இப்படி நடப்பேன், ரசூல் சொன்னாங்க நான் இந்த மாதிரிலாம் தொழுவேன். இதை நீங்கள் செய்தால் இம்மையும் மறுமையும் உயர்வுதான். அதுக்கு நிறைய சான்று வரலாறும் சரி ஆயங்களும் சரி நமக்கு தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். நம்மளால் முடிஞ்ச அளவு நாம் எந்த அளவுக்கு செய்ய வேண்டியமோ அதுல குறிப்பாக சிறுதில கவனிங்க. திருமணம், இந்த திருமணத்துல தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், பெரிய ஒரு நிலை. ஒரு வருஷத்துக்கு உள்ள அந்த காசே காரியத்தை முடிச்சிடலாம் போல தெரியுது. பேச்சு நடை முறை எத்தனை விதத்திலே எந்த எடுத்தாலும் சரி அந்த இடத்துல சுண்ணத்தெல்லாம் எடுபட்டு போயிடுச்சு. இல்லை, அல்லாஹ் உண்டான மனிதர்களுக்கும் ஈமானை தந்த ரப்பில் ஆலமீன் மோமினாக நமக்கு வாழ்வாதாரத்தை தந்து முழுமையாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உண்மை மோமினாக ரசூலுடைய உம்மத்து பெருமையோடு எந்திரிக்கக்கூடிய பட்டாளமாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பானாக. நாளை மறுமையில் அதை கண்டு நாயும் சல்லல்லாஹு சந்தோஷமை உம்மத்துமார்கள் வாலிப வயசிலே என் சுண்ணத்தை எப்படி கடைபிடித்தார்கள் சந்தோஷப்படுவார். அவருடைய வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்கு முன்பதாகவே நாயும் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியமெல்லாம் இருக்கின்றது. சில சுண்ணத்துகள் நம்ம கடைபிடித்து நடந்தார். அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ்வாதாரத்திலே முழுமையாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக. அல்லாஹ் ரசூலுக்கு மீறாமல் யார் எவர் என்ன சொல்லினாலும் சரி தீனுல் இஸ்லாத்திலே பற்றோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அதன்படி வாழ்வதற்கும் நல்லது சொல்வானாக.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி சுன்னத்து